நீங்க இலங்கையில இருந்து இருக்கீங்க, இந்தியால இருந்து இருக்கீங்க. சேரிட்டினா பிடிக்கும். நிறைய பேரு பசங்கள ஹெல்ப் பண்ண பிடிக்கும். பிளஸ் வந்து ஒரு ஈவென்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவென்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இத சுத்தி இந்த ஹோல் இது எபிசோட்லயும் எல்லாத்தையும் நம்ம பேச போறோம். அவங்க வந்து வருஷம் வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ஜிஓ ரொம்ப வருஷமா இயங்கிட்டு இருக்கு. ஃபேஸ்னா என்ன? வாட் டஸ் ஃபேஸ் ஸ்டாண்ட் ஃபார்? எப்போ ஆரம்பிச்சீங்க? இந்த ஃபேஸ்ன்றது ஃபாரம் டு அசிஸ்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் நான் ப்ராஃபிட்டபிள் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்ச நாங்கள். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? தற்பொழுது 1300க்கு மேற்பட்ட மாணவர்கள், 120க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உட்பட்டதாக இந்த பணியை செய்து வருகின்றோம். எப்படி உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் கிடைக்குது? மக்கள் எப்படி ஹெல்ப் பண்றாங்க? யசோதா மேடம், இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? யார் யார் வரா? பாடகர்கள் ஹரிச்சரன், சாய்ந்தவி, மாதுலானி, லண்டன் சிங்கர், மூக்குத்தி முருகன். இட்ஸ் கோயிங் டு பி a massive event. இது நிச்சயமா ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். சரியா இருக்கும். ரொம்ப நல்ல ஈவினிங்கா இருக்க போது. கிராய்டன்ல நம்ம எல்லாருமே இருந்து இந்த ஒரு காசுக்காக எல்லாம் போய் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நீங்களா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் ஆஃப்லைன்ல பண்ற மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலா இது வந்து நடக்கிறது. ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து இலங்கையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, 2 பேர் யூகேல இருந்து, நான் இந்தியால இருந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். பட் என்னன்னா இந்த தருணத்துல இப்போ இந்த இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இலங்கையில இருந்து இருக்கீங்க, இந்தியால இருந்து இருக்கீங்க. சேரிட்டினா பிடிக்கும். நிறைய பேர் பசங்களை ஹெல்ப் பண்ண பிடிக்கும். பிளஸ் வந்து ஒரு ஈவென்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவென்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இதை சுத்தி இந்த ஹோல் இது எபிசோட்லயும் எல்லாத்தையும் நம்ம பேச போறோம். ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து வருஷம் வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளவு குழந்தைங்க நிறைய பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதுவும் வந்து நிறைய ரிமோட் வில்லேஜஸ்ல இருக்க குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு ட்ரெயின் பண்றதாகட்டும், அவங்களுக்கு வந்து வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், அவங்க டீச்சர்ஸை ட்ரெயின் பண்றதாகட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ஜிஓ ரொம்ப வருஷமா இயங்கிட்டு இருக்கு. அந்த என்ஜிஓல இருந்து தான் எனக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் பீப்புள் வந்திருக்காங்க. சத்யமூர்த்தி சார் வந்து ஸ்ரீலங்கா, இலங்கையில இருந்து சேர்ந்திருக்காரு. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து யசோதா மேடமும், அப்புறம் வந்து ரவிசங்கர் சாரும் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ், பிஸியா இருந்தீங்க. வணக்கம். பட் குயிக்கா நம்ம மீட்டிங் படிக்கணும்னு நினைச்சோம். நம்ம இன்னைக்கு வந்து பேச போற ஒரு டாபிக் வந்து ஃபேஸ்ங்கிற ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன். ஸோ அதை பத்தி பேசணும்னா யாரு நமக்கு வந்து அதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா அதோட பிரசிடென்ட் நம்ம சத்யமூர்த்தி சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எங்க இருந்து லாகின் ஆயிருக்கீங்க? வணக்கம், நான் இலங்கையில இருந்து பேசுறேன். இலங்கையில இருந்து எங்க? இலங்கையில யாழ்ப்பாணம் பேசுறேன். ஓகே, வணக்கங்க. உங்க இந்த ஃபேஸ்னா என்ன? வாட் டஸ் ஃபேஸ் ஸ்டாண்ட் ஃபார்? எப்போ ஆரம்பிச்சீங்க? உங்களோட ஜேர்னியை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் இந்த ஃபேஸ்ன்றது ஃபாரம் டு அசிஸ்ட் சில்ட்ரன் எஜுகேஷன். அது ஒரு கம்பெனி ஆக்டுக்கு கீழே கரண்டி கம்பெனி, நான் ப்ராஃபிட்டபிள் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்ச நாங்கள். இது இந்த COVID-19 பீரியட் நேரம் தான் நாங்கள் எங்களுக்கு இதை பற்றிய கூட சிந்திக்கக்கூடிய நேரமாயும் நாங்கள் அதை கூட எங்களோட கவனத்துக்குள்ள கொள்ளக்கூடிய இருந்தது. அப்ப நாங்கள் பல நாடுகளிலையும் இருக்கிற புலம்பெயர் எமது தமிழ் உறவுகளோடையும் நாங்கள் இது குறித்து கலந்துரையாடினாங்கள். அப்ப அந்த வேளையில தான் எங்களுக்கு கல்விதான் ஒரு மனித சமூகத்தினுடைய எல்லா விடுதலைக்கும் அடிப்படையா இருக்கும் என்ற அடிப்படையில நாங்கள் இலங்கையில இந்த முன்பள்ளி கல்வி அரசாங்கத்தாலேயோ நிறுவனங்களாலேயோ பெரிதாக எடுக்கப்படாத ஒரு துறையாக இங்க புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அது மிக மிக பின்தங்கிய பிரதேசங்கள்ல இது ஒரு கவனிப்பாரற்றதாகவும் அந்த மாணவர்களுக்கான ஆரம்ப அடித்தளத்தை இடுகிற இந்த பணி மிக புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருந்த அடிப்படையில நாங்கள் எங்களுடைய நோக்கமாக இந்த முன்பள்ளி கல்வி, முன்பிள்ளை பருவ இந்த கல்வி அடித்தளம் இடுகின்ற இந்த பணியை மக்களாலும் விழிப்புணர்வற்ற மக்களாலும் அரசாங்கத்தால் இது கவனத்தில் கொள்ளப்படாத மற்ற நிறுவனங்களாலும் கொள்ளப்படாத இந்த விடயங்களை நாங்கள் மிக மிக பின்தங்கிய பிரதேசங்களிலே நாங்கள் ஆரம்பிப்பதற்காக கலந்துரையாடி இந்த விடயத்தை நாங்கள் 2021 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி எங்களுக்கு இதுக்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த பதிவு கம்பெனி சட்டத்துக்கு கீழ் கிடைக்கப்பெற்று நாங்கள் இதனை சட்டபூர்வமாக இங்கே இலங்கையிலே ஆரம்பித்திருந்தோம்.
அதே வேளையிலே உலகளாவிய ரீதியாக மேலும் 5 நாடுகளில் நாங்கள் இதை பதிவு செய்திருக்கின்றோம். பதிவு செய்து அந்த 6 நாடுகளாக இலங்கை உட்பட செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையிலே UK, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், நார்வே, இலங்கை இந்த 6 நாடுகள் ஆகும். நாங்கள் தற்பொழுது 10 மாவட்டங்களிலே இலங்கையிலே வடக்கு, கிழக்கு, மலையகம் போன்ற மாவட்டங்களிலே இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த மாவட்டங்கள் அனைத்திலுமாக மொத்தம் 61 முன்பள்ளிகளை நடாத்தி வருகின்றோம். மேலும் பல முன்பள்ளிகளை நாங்கள் தற்பொழுது எங்கள் உள்வாங்கும் செயல்பாடுகளுக்குள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே தற்பொழுது எங்களுடைய நோக்கங்கள் ஓரளவுக்கு நாங்கள் அந்த நோக்கங்களை வெற்றி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் பல முன்பள்ளிகளை நாங்கள் பின்தங்கிய பிரதேசங்களிலே நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகத்திலே இந்த செயல்பாடை நாங்கள் ஆரம்பித்திருந்தாலும் எதிர்காலத்திலே நாங்கள் ஏனைய பிரதேசங்களிலும் இலங்கையின் ஏனைய பிரதேசங்களிலும் வேறு எந்த வேறுபாடுகளை மற்ற ஒரு சமூக மட்டங்களிலே நாங்கள் எங்களை சிந்தனையை செலுத்தி வருகிறோம். எங்களுடைய ஒரே ஒரு சிந்தனை மனிதம் என்பதுதான். அந்த வகையிலே அனைத்து மானிடர்களும் இந்த வளங்கள் வாய்ப்புகள் கிடைக்கப்படாத இந்த சிறார்களுடைய அடித்தளத்தை இடும் இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கருதி வருகின்றோம். எங்களுக்கு இதற்கான ஆதரவுகளும் இதற்கான அனுசரணைகளும் மிக ஆரோக்கியமாக கிடைத்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு பிரீஃபா யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப அழகா இருந்தது. சோ இதுல எனக்கு என்னன்னா, இப்போ 2020 சொன்னீங்கல்ல, ஜூன் 2020 ஆரம்பிச்சீங்க. 2021 கரெக்டா? சரி, 21 ஜூன் 3 அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல எத்தனை இதுக்கோ நீங்க சொன்னீங்க 10 மாவட்டங்கள்ல பண்ணீங்கன்னு, எவ்வளவு பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? நாங்கள் தற்பொழுது 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 120க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உட்பட்டதாக இந்த பணியை செய்து வருகின்றோம். ஒரு முன்பள்ளியினுடைய அனைத்து தேவைகளையும் நாங்கள் அடிப்படை தேவைகளை இங்கே நிறைவேற்றுகின்றோம். பொதுவாக அந்த மாணவருடைய சத்துணவு என்பது ஒரு முக்கியமான விடயம். கல்விக்கு முன் நாங்கள் அந்த மாணவருடைய ஆரோக்கியத்தை மிக கவனமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சத்துணவு என்ற விடயம், அடுத்ததாக அந்த ஆசிரியர்களுடைய கொடுப்பனவு, அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவை நாங்கள் வழங்குகின்றோம். மற்றும் மாணவர்களுக்கான சீருடை, ஆசிரியர்களுக்கான சீருடை, அவர்களுக்கான போக்குவரத்து உதவிகள் மற்றும் கட்டிடங்கள், புனரமைப்பு வேலைகள், மலசல ஊடம், நீர், மின்சாரம் என்பன அடிப்படை தேவைகளை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அந்த வகையிலே அந்த மாணவர்களை நாங்கள் பாடசாலை அனுப்பும் வரைக்குமான பணிகளுடன் அவர்கள் பாடசாலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கான கற்றல் உணர்வுகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வைக்கின்றோம். பொதுவாக எங்களுடைய அந்த பணி ஒரு முன்பள்ளியினுடைய நாங்கள் எடுத்துக்கொண்ட முன்பள்ளியினுடைய தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஈடு செய்கின்றோம் என்று கூறியதாக இருக்கிறது. முன்பள்ளின்னு சொன்னாலே வந்து ஒரு அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்றதுதான். அதுக்கு வந்து 1300க்கு மேல பண்ணிருக்கீங்க. உங்களோட பணி தொடரட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. இப்போ வந்து இதை எப்படி நீங்க வரீங்க, எப்படி உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் கிடைக்குது, மக்கள் எப்படி ஹெல்ப் பண்றாங்க? இல்ல, இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற எமது புலம்பெயர் அன்பர்கள் தான் தற்பொழுது நாங்கள் அவர்களிடமிருந்து தான் உதவிகளை பெற்று வருகிறோம். எந்த வகையான அரச, வெளிநாட்டு அரச மற்றும் நிறுவனங்களுடைய உதவிகளை நாங்கள் இதுவரையும் கோரவில்லை. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே எமது மக்களாலே இந்த பணி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். எதிர்காலத்திலே நாங்கள் அதை விரிவாக்கும் பொழுது நிச்சயமாக வேறு என்ஜிஓக்கள், ஐஎன்ஜிஓக்களுடைய உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதை மேலும் வளமாக்குவதற்காக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு மிக பெரிய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. மற்றது இந்த பணியை செய்கின்ற இந்த பணியிலே எமக்கு தொண்டர்களாகத்தான் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றுகின்றார்கள். ஆக ஒரே ஒரு கணக்கு செய்கின்ற செய்கின்ற ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் நாங்கள் இதற்கான வேதனத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஏனையவர்கள் அனைவருமே தமது பிரதேசங்களிலே இந்த அபிவிருத்திக்காக, கல்வி அபிவிருத்திக்காக அவர் தொண்டர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த போக்குவரத்து செலவுகளையும் மற்றும் ஏற்படுகின்ற செலவுகளை மட்டும் அவருடைய பொருளாதார நிலைமை காரணமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஓகே, அருமை அருமை. ஸோ நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய பேர் வந்து அவங்களே முன் வந்து பண்றாங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வருது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ வந்து 2 விஷயமா இருக்கு. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டோம்னா, ஒன்று வந்து மாசம் மக்கள் சொல்லுவாங்க, ஓகே நான் இவ்வளவு காசு என்னால டொனேட் பண்ண முடியும், இந்த காசை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு சில பேர் சொல்றது. சில பேர் வந்து ஏதாச்சும் ஃபுல்லா பண்ணிட்டு ஓகே இந்த என்கிட்ட ஒரு டைம் இவ்வளவு
நீங்க வச்சுட்டு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க ஃபண்ட் கலெக்ஷனுக்கு? நாங்கள் இந்த ஃபண்ட் கலெக்ஷன் என்றதுல பெரிய இதுவரைக்குமான நெருக்கடிகளை சந்திக்கல. நாங்கள் ஒரு 61 முன்பள்ளிகளை தான் நாங்கள் முழுமையாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பல்வேறு வகையான அனுசரணைகள் முன்பள்ளியை ஒட்டுமொத்தமாகவே பல பெறுமதியான நிதியினை தந்து சிலர் அனுசரணை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சிலர் இந்த சத்துணவுக்கானதாக அல்லது புனரமைப்பு வேலைகளுக்காக என சிலர் தனித்தனியாகவும் இந்த நிதிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே நாங்கள் சிறு சிறு தொகையான நிதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கும் மற்றும் ஒரு பகுதி வேலை திட்டங்களுக்கான நிதியை பெற்றுக்கொள்வதற்காகவும் அனைத்து மக்களையும் இதை உள்வாங்கும் வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே பணியாற்றுவதனூடாக மேலும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முன்பள்ளியை உள்வாங்கும் திட்டத்துடன் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வருகின்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நிகழ்த்த இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய இந்த நோக்கங்களும் எங்களுடைய செயல்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து அவர்களுடைய எமது பிரதேசத்திலே ஒரு கல்வியினுடைய அடித்தளமாக இருக்கின்ற இந்த முன்பள்ளி கல்வியிலே ஒரு மாபெரும் கட்டமைப்பை நாங்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அந்த மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வந்து அவர்களையும் எதிர்காலத்திலே பங்காளியாக்குகின்ற ஒரு பயணத்திலே நாங்கள் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அருமை அருமை. ஸோ அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்தி சில டைம் ஃபண்ட் கலெக்ட் பண்றது உண்டு. அப்போ அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசும்போது நம்மளுக்கு வந்து மெயினா வந்து யசோதா மேடம் நீங்க தான் வந்து இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யார் யார் வரா? ஏன்னா நிகழ்ச்சினாலே நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்டா, ஓகே நான் வருவேன், நான் ஃபேமிலியோட வரேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம், நல்லா சந்தோஷமா ஃபேமிலியோட வரேன், நான் வந்து சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்றேன். ஆனா அந்த காசு யாருக்கோ போய் சேர போகுது, அதனால ஒரு நன்மை நடக்குதுன்னா மக்கள் நிறைய பேர் வருவாங்க. பட் என்ன அங்க பண்ண போறீங்க, என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நீங்க நடத்திருக்கீங்க முன்னாடி? ஓகே, இதுதான் முதலாவது நிகழ்ச்சி நாங்க நடத்துற பெரிய நிகழ்ச்சி. பாடகர்கள் ஹரிச்சரன், சாய்ந்தவி, மாதுலானி லண்டன் சிங்கர் அண்ட் மூக்குத்தி முருகன் அண்ட் இங்கே உள்ள யங் டேலண்டட்ஸ் தமிழ் பிள்ளைகளையும் எடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியா நடத்த போறோம். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா, எல்லாரும் விரும்பக்கூடிய நிகழ்ச்சியா, எல்லா விதமான பாட்டுகள் இதுகள் எல்லாம் போட்டு ஒரு ஃபியூஷனா இட்ஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஈவெண்ட் நினைச்சுதான் அதை செய்யறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஈவெண்ட் உண்மையாவே. ஸோ எல்லாரும் வந்து அதோட இதுக்கு வந்து எங்களுக்கு அவேர்னஸ் கூட வேணும். அதாவது மக்களுக்கு தெரியணும் நாங்க என்ன செய்யறோம், எதுக்காக இந்த நிகழ்ச்சியை இது பண்றோம்னு தெரியறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். ஓகே, எனக்கு வந்து மேசிவ் நிகழ்ச்சின்னு சொன்னீங்க. ஏன்னா மேசிவ்னா எனக்கு வந்து நம்பர்ஸ்ல பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் வர போறீங்க, எங்க நடக்க போகுது இந்த நிகழ்ச்சி? இது வந்து கிராய்டன் ஃபேர்ஃபீல்ட் ஹால்லையும் அதோட மான்செஸ்டர்லயும் நாங்க சேர்ந்து நடத்துறோம். மான்செஸ்டர்ல அடுத்த நாள், கிராய்டன் ஃபேர்ஃபீல்ட் ஹால்ல இது ஒரு 1200 இருக்கையில கொண்ட ஒரு ப்ரோக்ராம். ஓ மேசிவ், அப்படின்னா நிஜமாவே மேசிவ் தான். 1200 ஃபேர்ஃபீல்ட் ஹால் அவ்வளோ பயங்கரமா இருக்கும், அவ்வளவு ஜனரகமா இருக்கும். ஸோ அங்க வந்து மக்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹால் லண்டன்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பெட்டர் ஹால்ஸ். ஸோ அங்க 1200 பேர் நம்ம மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த காசு போய் இங்க ஃபேஸுக்கு போய் குட்டி குட்டி குழந்தைங்க அந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து குழந்தைங்க போய் சேருதுன்னு நினைக்கும் போது அதோட சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் வந்து நம்ம மக்களை நம்பி இது இறங்கிருக்கீங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்றீங்க. இந்த நிகழ்ச்சினா நம்ம மக்கள் மேல இருக்க நம்பிக்கை உங்களுக்கு, அது நீங்க உடைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், நிச்சயமா வருவாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபேமிலியோட வந்துட்டு அவங்க பிஞ்சு குழந்தைங்க அங்க வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அது மூலமா பின்தங்கிய இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்க மக்கள் வந்து ஏறுமுறை. ஏன்னா அவங்க எனக்கு வந்து உங்களால முடிஞ்சதுன்னா அந்த பேரண்ட்ஸோட வீடியோஸ் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்க பாருங்க. அழகா சொன்னார் சத்யமூர்த்தி சார். அந்த கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு வந்து அப்பதான் மண்டை வேலை செஞ்சுது. அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு அழகான ஒரு ஐடியா நீங்க பண்ணி இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனா போயிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து இன்னும் ஆல் தி பெஸ்ட். கடவுள் இன்னும் உங்களுக்கு நல்ல இது கொடுக்கட்டும், ஹெல்ப் கொடுக்கட்டும், இன்னும் நல்லா பண்ணுங்க. அன்னைக்கு வந்து என்ன காலையில எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது, எப்போ வரைக்கும் போகும்? 5:30 11 மணி மட்டும். டோர்ஸ் ஓபன் 5 மணிக்கு, 11 மணி மட்டும் போகுது. அதே மாதிரி சாப்பாடும் அருமையான சாப்பாடு இருக்கு. சோ நல்ல நிகழ்ச்சியா இருக்க போது நானும் அங்க வருவேன், நம்மளும் மீட் பண்ணுவோம்.
சார் ரவிசங்கர் Yeah. sir, நீங்க தான் இந்த இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்க. நம்ம உங்கள்ட்ட இருந்து நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்க, ஏதாச்சும் உங்க பாயிண்ட். இல்ல நாங்கள் எல்லாரையும் ஃபேபில் ஹோல்ல சந்திக்கணும், அவ்வளவுதான் இந்த வேண்டுகோள். சொல்லுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் இது நிச்சயமா ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய இது ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். அவ்வளவுதான் நினைத்தோம். அந்த இவ்வளவு டிக்கெட் வாங்கி இவ்வளவு இன்னும் டிக்கெட் வாங்காம இருக்கிறவ டிக்கெட்டை வாங்கி கொள்ளுங்க. உண்மையிலேயே டிக்கெட் ஃபாஸ்டா விற்க. ஏன்னா ஹரிச்சரன் என்னோட ஃபேவரட்ஸ்லாம் வராங்க. சைந்தவி, மூக்குத்தி முருகன், இவங்க எல்லாம் வந்து நல்ல வந்து பாண்ட் டேலண்ட் சரியா இருக்கும். ரொம்ப நல்ல ஈவினிங்கா இருக்க போது கிராய்டன்ல நம்ம எல்லாருமே இருந்து இந்த ஒரு காசுக்காக எல்லாம் போய் பார்ப்போம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். அந்த பணத்தை போய் ஒரு சின்ன சின்ன பிஞ்சு மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு போய் சேரட்டும். உங்க எல்லா டைமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிஸியா இருந்தீங்க. வந்து என்கிட்ட இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.